இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் பங்குனி மாதம் 30ஆம் நாள் 13/4/2025 ஏப்ரல் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:05 லக்னம் மீன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பௌர்ணமி காலை 6:03 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பிரதமை வருகின்றது. நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இரவு 9:01 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சுவாதி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 3:30 முதல் 4:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும். ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். குளிகை 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். யமகண்டம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. காலை 6:04 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 9:01 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சுமூகமான நாள் என்றும் கூறலாங்க. இன்று நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்குங்க. சாதகமான நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இனிமையாக பேசி மற்றவர்களை கவர்ந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய பணிகளை எல்லாமே சிறப்பாக ஆற்றவும் செய்வீங்க. திறமைகளை பணியில வெளிப்படுத்தவும் செய்வீங்க. குறித்த நேரத்துல வேலைகளை முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்களுடைய உணர்வுகளை சிறப்பான முறையில உங்கள் துணையிடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. குடும்பத்துல நடைபெற இருக்கின்ற ஒரு விசேஷத்தை பற்றி உங்கள் துணையிடத்துல கலந்துரையாடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. எதிர்பாராத வகையில ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு பணமும் கைக்கு வந்து சேரலாங்க. நீங்க எதிர்பார்த்த கடன் தொகைகளாகவும் இருக்கலாம். பணவரவு உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த பின்னடைவுகளும் மாறுங்க. இப்பொழுது லாபத்தை பார்த்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு வீடு மனை வாங்குவதில் ஆர்வத்தையும் காட்டுவீங்க. அலுவலக பணிகளின் மூலமாக இருந்து வந்த டென்ஷன்களும் நீங்கும். தொழில்துறைக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கவும் செய்வீங்க. வேலை இடங்கள்ல இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். உங்களுக்கு எதிராக பேசியவர்கள் விலகி சென்று விடுவாங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வுகளையும் பெற்றுவிடுவீங்க. மாணவர்களுடைய படிப்புல கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பழைய சரக்குகளை நல்லபடியாக விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மற்றவர்களுடைய வேலைகளையும் இப்பொழுது நீங்கள் சேர்த்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். நிதானத்துடன் வேலைகளை செய்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஏதாவது எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு தாய் வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. குடும்பத்துல வீண் விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு நீங்க பொறுமையாக சென்று விடுவதே நல்லது. சிலருக்கு கோயில்களுக்கு குடும்பத்தினருடன் சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். உடல் அசதியும் ஏற்பட்டு நீங்கும். அதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல கனிவான பேச்சுக்களின் மூலமாக அனைவரையும் கவர்ந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பதவி உயர்வுகளும் வந்து சேரும். உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. இன்று ஏதேனும் ஒரு வகையில நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். குடும்பத்தினருடன் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள்ல பங்கேற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திட்டமிட்டு இருந்த வேலைகளை இப்பொழுது சிறப்பாக முடிக்கவும் செய்வீங்க. உற்சாகமான மனநிலையுடனும் இருப்பீங்க. மனதிற்கு பிடித்தவர்களின் மூலம் சில நெருக்கடியான சூழ்நிலைகளை எல்லாமே தாண்டி வந்தும் விடுவீங்க. குடும்பத்தினருடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் இருக்கும். தொழில் நிமித்தமான புதிய முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளவும் செய்யலாம். நிலுவையில இருந்து வந்த பணிகளை இப்பொழுது செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
செலவுகளுடைய தன்மைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்தில ஏற்றமும் உண்டாகும். அனைவரிடத்திலுமே இன்று இரக்கத்துடன் நடந்து கொள்வதும் நல்லது. இன்று நீங்கள் அம்மன் வழிபாட்டை மேற்கொள்வதும் நல்லது தாங்க. வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பணிகள்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். விட்டுப்பிடித்து தாங்க செல்ல வேண்டியதும் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்குங்க. இன்று சுப நிகழ்ச்சிகள்ல பங்கேற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடனும் இருங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எதையும் முடிக்கவும் வேண்டாம். நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. இன்று உங்களுடைய வளர்ச்சிக்கு மிகுந்த முயற்சிகளை நீங்க மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். ஆனாலும் இது உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல பணியில ஏதாவது சின்ன சின்ன தவறுகளும் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் மேலதிகாரிகள் கிட்ட கவனமாகவும் பேசுங்க. உங்களை பற்றி ஏதாவது அவப்பெயர்களும் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சூழ்நிலைகளை கவனமாக கையாள்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அன்பான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. பயனுள்ள விவாதங்களாகவும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஏதாவது ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தங்க செய்யும். பெரிய அளவுல செலவுகள் என்று எதுவும் இருக்காதுங்க. குடும்பத்தினருக்கான அத்தியாவசியமான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று கவனமாகவும் இருங்க. சிலருக்கு உடல் அசதியின் காரணமாக தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. உத்தியோகம் பார்க்கும் இடத்துல உங்களுக்கு பின்னால் ஏதாவது உள்குத்து வேலைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணி நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய ஒத்துழைப்பினால மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. அரசியல் துறையில ஏற்றமும் உண்டாகும். கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. இதனால இன்று சூழ்நிலைகள் அமைதியாகவும் இருக்கும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதில் நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகனங்களை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. சகோதரர்களுடைய வகையில நன்மைகளும் உண்டாகும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாகவும் முடியும். வியாபாரத்துல சில நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்ள வேண்டியதும் இருக்கும். புதிய பொறுப்புகளை ஏற்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அதே சமயத்துல தெளிவு உண்டாக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இப்பொழுது தொடங்கும் முயற்சிகள்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. தாய்வழி உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் உண்டாகும். இன்று வாழ்க்கை துணையினால சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல விற்பனை அதிகரிப்பதற்காக கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. குடும்பத்தை மகிழ்ச்சியுடனும் வைத்தும் இருப்பீங்க. அமைதியான போக்கும் இருக்கும். உங்களுடைய பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். வேலையை மாற்ற நினைக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு இப்பொழுது ஏதாவது நல்ல வாய்ப்புகளும் தேடி வரலாம். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். சில தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. மனதளவுல புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படலாம். கடன் உதவிகள் சாதகமாகவும் அமையும். செயல்பாடுகள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் மனைவி வழி உறவினர்களினால சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குழந்தைகளுடைய வழியில மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல மாறுபட்ட அணுகுமுறையினால மேன்மையும் உண்டாகும். உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். அலைச்சல்கள் இருக்குங்க. அதே சமயத்துல ஆதாயமும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். பழைய பிரச்சனைகளும் தீரும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சில கூடுதல் உழைப்புகளும் தேவைப்படும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களிடத்துல தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவதும் நல்லது தாங்க. தேவையற்ற அவநம்பிக்கை போன்ற உணர்வுகளையும் வெறுமைகளையும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று நீங்கள் புத்துணர்ச்சியாக செயல்படக்கூடிய வகையில சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலைகள் அதிகப்படியாக தங்க இருக்கும். ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகளையும் சிறப்பாக ஆற்றிவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அமைதியான போக்கும் காணப்படுங்க. பழைய சிக்கல்களும் தீரும். உறவுல மகிழ்ச்சியை தக்கவைத்துக் கொள்ளவும் முடியுங்க என்று மகிழ்ச்சியான வார்த்தைகளை பேசவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்குங்க. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. வேலையில உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகனங்கள்ல செல்லும் பொழுது அக்கம் பக்கம் பார்த்து செல்வதும் நல்லது தாங்க. கவனத்தை சிதறவிடவும் வேண்டாம். பயணங்களின் பொழுது கொண்டு செல்லும் பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படுங்க. மூச்சு விடுவதில் சிரமப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மருத்துவ ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல இதமான சூழ்நிலைகளும் காணப்படுங்க. மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளை பற்றி கலந்துரையாடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கிய பிரபலங்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். வழக்குல சாதகமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல ரெட்டிப்பு லாபத்தை பார்த்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சில புதுமைகளையும் படிப்பீங்க. சில யோகமான வாய்ப்புகளும் வந்து சேரலாம். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த தன வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தாய் தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்றும் வருவீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். மாலையில பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். மாணவர்களுக்கு சோம்பேறித்தனமான போக்கினை கைவிட்டு விடுவதும் நல்லது. பிள்ளைகள் தரப்புல இருந்து நல்ல செய்திகளும் தேடி வரலாம். உங்களுடைய முன்னேற்றத்திற்கான செயல்பாடுகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று இது தொடர்பான செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். வேலையில உங்களுக்கு புதிய பொறுப்புகளும் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். சிறு சிறு பணிகள்ல அலைச்சல்களும் இருக்கும். குழந்தைகளுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. வாகனங்கள்ல கவனமாகவும் சென்று வாருங்கள். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். முயற்சிக்கு ஏற்ப சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதுவிதமான பொருட்களின் மீது ஈர்ப்பும் அதிகரிக்கும். அலுவலகத்துல விமர்சன கருத்துக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எதிலும் என்று பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்து இருந்த பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில செலவுகளும் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடன் இணக்கமான போக்கும் காணப்படும். முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை முடிப்பதற்கு ஒரு சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கும். நம்பிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. சமயோஜித புத்தியின் மூலமாக இன்று சில லட்சியங்களை அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல அதிக வேலையின் காரணமாக சோர்ந்து போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகளை திட்டமிட்டு ஒழுங்கமைத்து செய்வதே நல்லது. நல்ல வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நகைச்சுவையாகவும் நடந்தும் கொள்வீங்க. நல்லிணக்கமான உறவும் காணப்படும். நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். பணவரவும் இருக்கும். பணத்தை கவனமுடன் கையாள்வதும் நல்லது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக சில செலவுகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. உணவு முறையில கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. ஃபாஸ்ட் ஃபுட் போன்ற உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. திட்டமிட்டு இருந்த வேலைகளை அடுத்தடுத்து செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரம் தொடர்பான பயணங்கள் நன்மையை தருவதாகவும் இருக்கும்.
இன்று உழைப்பு அதிகமாகவும் இருக்குங்க. அதற்கு ஏற்ப வருமானத்தையும் பெற்றுவிடலாம். தொழில ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளை சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. எதிரிகளுடைய போக்கினை நீங்க முறியடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணவரவு நன்றாகவும் இருக்கும். பொருளாதாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். பழைய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல நிம்மதியாகவும் உணர்வீங்க. புதிய முயற்சிகள்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். பிள்ளைகளும் குடும்ப சூழ்நிலைகளை அறிந்து உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. சில அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. கையில உள்ள பணம் கரையாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல வேலையாட்களும் கடமை உணர்வுடனும் செயல்படுவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நினைத்த வேலைகளை நினைத்தபடி நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகளுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பீங்க. அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வருகையினால சில செலவுகளும் ஏற்படலாம். சமாளிக்கவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உணவு விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. அலுவலகத்துல அதிகாரிகள் கடுமையாக பேசினாலும் நீங்கள் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று வழக்கம் போலவே நடைபெறும். பணியாளர்களினால இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். இன்று சற்று பிஸியாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரலாம். உங்களுடைய வேலைகளுக்கு இப்பொழுது நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். புதிய திட்டங்கள் முதலீடுகள் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. பெற்றோர்கள் மற்றும் ஏதாவது குருமார்களுடைய ஆசீர்வாதங்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மன வருத்தங்களும் நீங்கும். பூர்வீக சொத்துக்கள்ல ஏற்பட்டு இருந்த சிக்கல்களை தீர்க்கவும் செய்வீங்க. பணி செய்யும் இடத்துல பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. சேமிப்பது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். அவசரமான முடிவுகள் எடுப்பதை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. என்று உங்களுக்கு அமைதி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களுடைய வருகையினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சமாளித்தும் விடுவீங்க. நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகான்களுடைய தரிசனங்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். பரந்த நோக்குடனும் இருப்பீங்க. வளர்ச்சியையும் மேம்படுத்தியும் கொள்ளலாம். கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். பணியிட சூழல்கள் சாதகமாகவும் இருக்கும். உங்களுடைய பணிகளை எல்லாமே குறித்த நேரத்தில் முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சக பணியாளர்கள் கிட்ட இருந்து நல்ல ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். பணவரவும் இருக்கும். உங்களிடத்துல இருக்கின்ற பணம் உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. ஆற்றலிற்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது. சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. ரியல் எஸ்டேட் தொழிலை விறுவிறுப்பாக நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த தொழில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். துணிச்சலான முயற்சிகளினால வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். அதிகாரிகளினால நன்மையும் உண்டாகும். பெற்றோர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். வெளியூர் பயணங்களினால ஆதாயத்தையும் மன நிம்மதியையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எண்ணி சென்ற வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். எதிர்பார்த்த வேலைகளும் தடையின்றியும் முடியும். உங்கள் தாயாருக்கு ஏதாவது மூட்டு வலி மற்றும் கழுத்து வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. இதனால சற்று சோர்வாகவும் உணர்வாங்க. வியாபாரத்துல புதிய பங்குதாரர்களை சேர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. பழைய நினைவுகளை நினைத்து பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். எடுத்த வேலைகள்ல என்ற அனுகூலமும் உண்டாகும்.
எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். உங்கள் தாயிடத்துல கேட்ட உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளுடன் அலைச்சல்களும் இருக்கத்தங்க செய்யும். பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று வழக்கம் போலவே இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்குங்க. அவர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல உற்பத்தியை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முன்பை விட அதிக உற்சாகத்துடன் வேலைகளை பார்க்கவும் செய்வீங்க. அனைத்து வேலைகளையுமே இப்பொழுது சிறப்பாக செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய வருமானமும் கைக்கு வந்து சேருங்க. உங்களுக்கு வரவேண்டிய பணமும் வந்து சேரலாம். இது மன மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். யாரிடத்திலும் வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். பேச்சுக்கள்ல இனிமையை கடைபிடிப்பதும் நல்லது. முக்கியமாக உங்கள் மேலதிகாரிகள் கிட்ட கவனக்குறைவாக பேசிவிடவும் வேண்டாம். பேச்சுக்கள்ல பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. தாய்வழி உறவினர்களின் மூலம் ஒத்துழைப்புகளும் உண்டாகும். கடன் சார்ந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவினால நெருக்கடிகளை எல்லாமே சமாளிக்கவும் செய்வீங்க. பூர்வீக சொத்துக்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ்வீங்க. குடும்பத்தினருடன் விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு உத்தியோக மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இப்பொழுது நல்ல ஒரு முடிவும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாங்க. உடன் இருப்பவர்களுடைய உதவிகளும் இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். வேலைகள்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பேச்சுக்கள்ல மட்டும் இனிமையை கடைபிடிப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெற்றிகரமான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறினாங்க. இன்றைய நாளை உங்களுடைய வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் பயன்படுத்தியும் கொள்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். குறித்த நேரத்திற்கு முன்பாகவே உங்களுடைய வேலைகளை முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையில என்று பரபரப்புடனும் காணப்படுவீங்க. திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல ஒற்றுமையாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்றும் வருவீங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய சொத்துக்களை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடனாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. இன்று வியாபாரத்தை முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. எதிரிகளுடைய முயற்சிகளை எல்லாமே நீங்க தாண்டி வந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எடுத்த வேலைகள்ல நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். அவ்வப்பொழுது மனதில் ஏதாவது இனம் புரியாத கவலைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. மேலதிகாரிகளுடைய அன்பையும் ஆதரவுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. தொலைதூரத்தில் இருந்து கிடைக்கின்ற செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். சில சவால்கள் மற்றும் விவாதங்கள்ல வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் எப்பொழுது ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. அதிகார பதவியில இருக்கிறவங்க அறிமுகமும் ஆவாங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வியாபாரத்துல எதிர்பாராத தன லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. மன உறுதியுடனும் செயல்படுவீங்க. சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த தன லாபத்தையும் பெற்றுவிடலாம். கடன்கள்ல ஒரு பகுதியை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல கலகலப்பான சூழ்நிலைகளும் உண்டாகும். அலுவலகத்துல என்ற வழக்கமான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெற்றுவிடலாம். பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். என்று சில ஆன்மீக நடவடிக்கைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. மாணவர்களுடைய படிப்பு தொடர்பாக இருந்து வந்த கடினமான சூழ்நிலைகளும் மாறும். உங்களுடைய மனச்சுமையும் நீங்குங்க. பிள்ளைகளிடத்துல இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. அவர்களினால நீங்க பெருமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுற்றுலாக்கள் செல்வதற்கு திட்டமிட்டும் இருப்பீங்க. வண்டி வாகனங்களினால கூடுதல் செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
விளையாட்டு விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். மனதில் நினைத்து இருந்த செயல்களை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முதலீடுகள்ல கவனமாகவும் இருங்க. திடீர் பயணங்களின் மூலம் மாற்றங்களும் ஏற்படலாம். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. விலை உயர்ந்த பொருட்களின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். சிலருக்கு தங்க நகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கூடி வரலாம். வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சாதனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். இன்று உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு திருப்திகரமான சூழ்நிலைகளும் உண்டாகும். புதிய முயற்சிகளை காலையிலேயே மேற்கொள்வதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவும் இருக்குங்க. சில செலவுகளும் ஏற்படலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. தங்க நகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை ஆற்றுவதில் சின்ன சின்ன தடைகளும் ஏற்படலாம். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. இல்லையே ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லது தாங்க. நேர்மறையான போக்கின் மூலம் நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய பணியில ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கு முன்கூட்டியே திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உங்கள் துணை இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். சில வீணான செலவுகளினால மனம் கவலைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்ற வேகத்துடன் வேலைகளையும் செய்வீங்க. இன்று இதுல கவனமாக இருந்தாலே போதும். பங்குச்சந்தை முதலீடுகள்ல கவனமாகவும் இருங்க. சில விளம்பரங்களை நம்பி அதிகப்படியான முதலீடுகளை செய்யவும் வேண்டாங்க. கவனமாகவும் இருங்க. ரியல் எஸ்டேட் தொழில சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்படலாம். பொருளாதாரத்துல சின்ன சின்ன மந்த நிலைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆவணங்கள்ல கையெழுத்திடும் பொழுது நன்றாக படித்து பார்த்து செய்வதும் நல்லது தாங்க. வேலைகள்ல மந்தத்தன்மையை குறைத்துக் கொண்டு சுறுசுறுப்புடன் செயல்படுவதும் நல்லது. குடும்பத்துல நிம்மதியும் இருக்கும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல போட்டிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் குடும்பத்தினருடன் உற்சாகமாக நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்கள் உங்களிடத்துல ஆலோசனைகளை கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு அவ்வப்பொழுது மனதுல குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். அவ்வப்பொழுது வெறுமையாகவும் உணர்வீங்க. மாலையில இது மாறி உற்சாகமும் உண்டாகும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீடும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் அதிகரிக்கும். சில செலவுகள் கைமீறி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலம் தொடர்பாக முதலீடுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல சற்று பலவீனமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. என்று புதிய வேலை வாய்ப்புகளும் வந்து சேரலாம். சிலருக்கு நேர்காணல்களுக்கான வாய்ப்புகளும் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல வாக்குவாதங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. சோம்பேறித்தனத்தை மாற்றிக்கொள்வதும் நல்லது. யாரிடத்திலும் தங்களுடைய கருத்துக்களை திணிக்கவும் வேண்டாம். மற்றவர்களுடைய விவாதங்களுக்கும் மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். தள்ளிப்போன சில வேலைகள் இப்பொழுது சாதகமாகவும் முடியும். இழுபறியாக இருந்து வந்த பணமும் கைக்கு வந்து சேரும். ஆன்மீக பணிகளுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உழைப்பிற்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மனதளவுல புதிய பாதைகளும் தென்படும். இப்பொழுது உறுதியுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் அம்மன் வழிபாட்டை மேற்கொள்வதும் நல்லது. வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அதிகாரிகளிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உங்களுடைய வெறுமையான பேச்சுக்களை யாரிடத்திலும் வெளிப்படுத்தவும் வேண்டாம்.
சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நன்மை தீமை என்று பலன்கள் கலந்தே காணப்படக்கூடிய ஒரு நாள் என்றே கூறலாங்க. கூடுதல் பொறுப்புகளும் இருக்கும். இன்றைய நாள்ல நேர விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆற்றலுடனும் செயல்படுவீங்க. நம்பிக்கையுடன் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வேலை செய்கின்ற இடத்துல சவால்கள் அதிகமாகவும் இருக்கும். குறித்த நேரத்துல வேலைகளை முடிப்பது என்பது சிரமமாகவும் இருக்கும். திறமையுடன் பணியாற்றுவதும் நல்லது. திருமண உறவிலை என்ற கணவன் மனைவிக்கு இடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல இனிமையாக பேசுவதும் நல்லது. அன்பான வார்த்தைகளின் மூலம் இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில செலவினங்கள் உங்களுடைய கையை மீறி போகாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு செரிமான கோளாறுகளும் ஏற்படலாங்க. உரிய நேரத்துல உணவை எடுத்துக் கொள்வதும் நல்லது. என்று ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருப்பதன் காரணமாக சாப்பிடுவதற்கு கூட நேரம் இல்லாத அளவிற்கு வேலை பார்க்க வேண்டியதும் இருக்கலாம். உறவினர்கள் நண்பர்களுடைய உதவிகளும் உரிய நேரத்துல கிடைக்கவும் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபத்தையும் பெற்றுவிடலாம். தொழில் துறையில புதிய யுத்திகளை நீங்கள் கையாளவும் செய்வீங்க. அலைச்சல்களும் வேலை பளுவும் அதிகமாக தங்க இருக்கும். புதிய ஒப்பந்தங்களை பெறுவதற்கு அரசாங்கத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். இதனை சாமர்த்தியமாக நீங்க கையாளவும் செய்வீங்க. அரசாங்கம் தொடர்புடைய வேலைகளை மற்றவர்களுடைய உதவியுடன் செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நினைத்த வேகத்துல சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. தடைகளும் தாமதங்களும் நீங்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகளினால அலைச்சல்களும் ஏற்படலாம். சகிப்பு தன்மையுடன் செயல்படுவதும் நல்லது. உங்கள் தாயின் அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். ஒரு சிலருக்கு வெளியூர்களில் இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில குடும்பத்தினருடன் உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்புகளும் தருவாங்க. அலுவலகத்துல சக ஊழியர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரம் என்ற வழக்கம் போலவே நடைபெறும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தை கண்டு நீங்க மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பெற்றோர்களுடைய ஆசிர்வாதங்களும் அவர்களுடைய உதவிகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில நினைத்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல சற்று அக்கறையாக இருப்பதும் நல்லதுதாங்க. உறவினர்கள் கிட்ட இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். கடன் கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் கவனமாகவும் இருங்க. தேவையற்ற கடன்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று இளமைக்கும் முகப்பொழிவிற்கும் முக்கியத்துவமும் தருவீங்க. மனதுல ஏதாவது தேவையற்ற கவலைகளும் வெறுமையான உணர்வுகளும் ஏற்பட்டு நீங்கும். சில சங்கடங்களும் தோன்றி மறையும். உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. தம்பதிகளுக்கு இடையே ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். பொது பிரச்சனைகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. நீண்ட நாள் எதிர்பார்ப்புகளும் இப்பொழுது நிறைவேறவும் காண்பீங்க. பெருமைப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர்ல இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரலாங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தை கண்டு நீங்க மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மகான்களுடைய தரிசனங்களையும் பெறுவீங்க. உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய முயற்சியின் மூலம் இன்றைய நாளை சாதகமான நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. உங்களிடத்துல என்ற சிறந்த உறுதியுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய முயற்சிகளின் மூலமாக இப்பொழுது பணிகளை எல்லாமே எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நட்புடனும் நடந்தும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையில என்ற அமைதியான போக்கும் காணப்படும். காதலுடனும் காணப்படுவீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சீராகவும் உணர்வீங்க. கணிசமான பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்தில என்று திருப்திகரமாகவும் உணர்வீங்க. சுறுசுறுப்பாக எந்த ஒரு வேலைகளையும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. உறவு நிலையில இருந்து வந்த சிக்கல்களும் தீரும். சமரசமான போக்கிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரிந்து இருந்த அண்ணன் தம்பிகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஏதாவது வேலைகள்ல சின்ன சின்ன இடையூறுகள் இருந்தாலுமே அதனை எல்லாமே முறியடிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல இப்பொழுது நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மோதல் போக்கும் மாறும். நெருக்கமும் உண்டாகும். வெளியூர் பயணங்களினால அலைச்சல்கள் இருந்தாலுமே உடல் சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. மறைமுக விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்குங்க. ஆனால் உங்களிடத்துல இருக்கின்ற தாழ்வு மனப்பான்மையை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவினர்கள் நண்பர்களுடன் சின்ன சின்ன நெருடல்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல போட்டிகளையும் தாண்டி லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். இன்று தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதிற்கு மகிழ்ச்சி தரும் சம்பவங்களும் வீட்டுல நடைபெறலாம். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். சில எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலுமே இது சுப செலவுகளாக இருப்பது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சிலருக்கு தாய்மாமனுடைய வகையில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உங்கள் தாய் தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் காணப்படும். எதிர்பார்த்த சலுகைகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வரவு ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். வியாபாரத்துல சில முடிவுகளும் எடுப்பீங்க. இது தவறாக போய்விடாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஒன்றிற்கு 2 முறை ஆராய்ந்து பார்த்து செய்வதும் நல்லது. நினைத்ததை விட லாபம் என்ற சராசரியாக தங்க இருக்கும். என்று மனைவி இடத்துல வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. காதல் வாழ்க்கையிலும் குடும்ப உறுப்பினர்களுடைய சம்மதத்தையும் பெற்றுவிடுவீங்க. சிறுதூர பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. வாகனங்கள்ல கவனமாகவும் சென்று வாருங்கள். வியாபாரத்துல லாபம் முயற்சிக்கு ஏற்பவும் கிடைக்கவும் செய்வீங்க. புதுவிதமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. அலுவலகத்துல சில விமர்சன கருத்துக்களும் ஏற்பட்டு நீங்கும். எதிலும் பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. இப்பொழுது உங்களுக்கு மன நிறைவு உண்டாகக்கூடிய ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் தாய் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் வழியில நன்மைகளும் உண்டாகும். உற்சாகமான போக்கும் காணப்படும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். சில சலுகைகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு முன்னேற்றமான நாளாகவும் இருக்குங்க. உங்களிடத்துல போதிய அளவு ஆற்றலும் உற்சாகமும் காணப்படும். இன்று சிறப்பான நாளாகவும் அமையும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் தருவதாகவும் இருக்கும். இன்று வேலைகளை எல்லாமே ஆராய்ந்து பார்த்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இருவரும் இன்று வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலக விருந்துகள் போன்றவற்றில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். நிதிநிலையில நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே மகிழ்ச்சியாகவும் சுமூகமாகவும் உணர்வீங்க. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்குங்க. ஒற்றுமையும் உண்டாகும். குடும்பத்தில் உள்ளவர்கள் கிட்ட நீங்க கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். சில டென்ஷன்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. வியாபார பயணங்கள்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். திட்டமிட்டபடி சிறப்பாக தொழிலை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
பைனான்ஸ் தொழில்ல இருக்கிறவங்க நாணயமாக நடந்து கொள்வதும் நல்லது, நேர்மையாக செயல்படுவதும் நல்லது. உங்களுடைய நேர்மையில ஏதாவது அவப்பெயர்களும் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடந்த கால இனிமையான அனுபவங்களை இப்பொழுது நினைவு கூர்ந்து மகிழ்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களினால நல்ல பலனையும் பெற்றுவிடலாம். விசேஷங்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன வசதிகளும் பெருகும். வியாபாரத்துல விஐபிக்களும் வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. உத்தியோகத்துல தைரியமாக முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. உங்களுடைய சிந்தனை திறனும் அதிகரிக்கும். இன்று தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. இதனால உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. சிலருக்கு தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை சற்று குறைவதனால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெற்றுவிடலாம். பங்குதாரர்களினால இப்பொழுது அனுகூலமாகவும் உணர்வீங்க. சற்று பிஸியாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இன்று உங்களுடைய செயல்கள்ல மட்டும் கவனமாகவும் இருங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த ஒரு வேலையையும் முடிக்கவும் வேண்டாம். பணியிடத்துல நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரலாம். புதிய திட்டங்கள், முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. குருமார்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பயணங்களினால அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளும் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில செலவுகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்தும் கொள்வீங்க. பெரிய மனிதர்களுடைய ஆதரவினால ஆதாயமும் உண்டாகும். இப்பொழுது உயர்வு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத தன லாபத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. லாபத்தையும் பெற்றுவிடலாம். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். சின்ன சின்ன டென்ஷன்களும் ஏற்பட்டு நீங்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனமாகவும் இருங்க. அவசரப்படவும் வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சோம்பலான மனநிலையில இருந்து விடுபடவும் செய்வீங்க. மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். குழப்பங்களை தள்ளி வைத்து விடுவதும் நல்லது தாங்க. நம்பிக்கையுடன் செயலாற்றுவதும் நல்லது. பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். உங்களுடைய மேலதிகாரிகளுடைய அங்கீகாரத்தை பெறுவது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். திருமண உறவில இன்று உங்களிடத்துல காணப்படுகின்ற குழப்பத்தின் காரணமாக சில கசப்பான உணர்வுகளை மற்றவர்களிடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. பேச்சுக்கள்ல இனிமையை கையாள்வதும் நல்லது. உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில யாரிடத்திலும் பேசிவிடவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று செலவுகளும் இருக்கத்தாங்க செய்யும். பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். கண்கள் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. ரியல் எஸ்டேட் தொழில் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். பங்கு சந்தையில லாபத்தையும் பெற்றுவிடலாம். வீடு கட்டுவதற்கு நிலம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களுடைய உதவிகளையும் தக்க சமயத்துல பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய திறமையான செயல்பாடுகளினால மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். நினைத்த வேலைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்கள்ல வேகமும் இருக்கும். சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தெய்வீக ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். வியாபாரத்துல கூடுதல் லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களிடத்துல நம்பிக்கையை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் இப்பொழுது சாதகமாக தங்க முடியும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு புதிய டிசைன்கள்ல ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவையறிந்த நண்பர்கள் செய்யும் உதவிகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உங்களுடைய யோசனையை உங்கள் குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய வேலைகளுக்காக நீங்கள் உதவிகளும் செய்வீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். சொந்த தொழில் வியாபாரம் தொடர்பாக கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. பணம் தொடர்பான விஷயத்துல எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகளும் அதிகரிக்கும்.
எந்த ஒரு செயலிலும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் முழு ஆதரவுகளும் இருக்கும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். திடீர் செலவுகளினால சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். புதிய முயற்சிகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். அரசு தொடர்பான வேலைகள் இழுபறிக்கு பின்னர் தாங்க முடியும். உத்தியோகத்துல சக பணியாளர்களுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய முயற்சிகள் சாதகமாக தங்க முடியும். ஒத்துழைப்புகளையும் பெற்றுவிடுவீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆதாயமும் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 9:01 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறப்புடன் செயலாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆனால் மனதில் புத்துணர்ச்சியுடன் செயல்படுவதும் நல்லது தாங்க. தேவையற்ற மந்தத்தன்மைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று தியானம் மேற்கொள்வது போன்றவைகள் உங்களுக்கு மன அமைதியை தருவதாகவும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல பணி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுமூகமான போக்கும் காணப்படும். அதிகப்படியான வேலைகள் இருப்பது உங்களுக்கு சவாலாக தங்க இருக்கும். திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் செல்வதும் நல்லது. உங்கள் குடும்பத்துல இருக்கின்ற பிரச்சனைகளை உங்கள் துணையிடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். மற்றவர்கள் கிட்ட கனிவாக நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற தாழ்வுகளும் இருக்க தங்க செய்யும். செலவுகள் கைமீறி போகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று சிலருக்கு உடல் அசதியின் காரணமாக கால் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல இதுவரை இருந்து வந்த தடைகளும் நீங்குங்க. இப்பொழுது எடுக்கின்ற முயற்சிகள்ல கவனமாக இருந்தாலே போதும். பங்குதாரர்களுடன் இருந்து வந்த வாக்குவாதங்களும் நீங்கும். எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். திருமண பேச்சுவார்த்தைகளும் சுமூகமாகவும் நடைபெறுங்க. பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். துணிச்சலாக சில முக்கியமான வேலைகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். வேலைகளை இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவதும் நல்லது. அவசரத்திற்கு கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல புதிய அதிகாரிகள் உங்களை மதித்தும் பேசுவாங்க. வியாபாரத்துல பாக்கி தொகைகளை எல்லாமே வசூல் செய்தும் விடுவீங்க. சில அதிரடியான மாற்றங்களை செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் அல்லது வேலை தொடர்பாக முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. எதிர்பாராத சில செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. வெளியில் செல்லும் பொழுது கைப்பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. வாகனங்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். அலுவலக பணிகள்ல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல என்ற வழக்கமான போக்கும் காணப்படும். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட தகராறுகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. மன நிறைவாகவும் உணர்வீங்க. ஆன்மீக செயல்பாடுகள்ல நம்பிக்கையும் அதிகரிக்கும். உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் கிட்ட இருந்து ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவர்களுக்காக நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டு இருந்த சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்திற்காக புதிய வாகனங்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் அதிகரிக்கும். ஆன்மீகத்துல நாட்டமும் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. மனதுல திருப்திகரமான சூழ்நிலைகளும் இருக்கும். இழுபறியாக இருந்து வந்த சில தன வரவுகளும் கைக்கு வந்து சேரும். மனதுல புதுவிதமான தேடல்களும் உண்டாகும். பயணங்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையினால நல்ல தீர்வையும் காணலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 9:01 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கடன்கள் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா?
இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.